எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அப்போசிஷன் பார்ட்டி லீடர் உதயநிதி ஸ்டாலின் அவர் அப்புறம் டிஎம்கே லெஜிஸ்லேட்டர்ஸ்லாம் வந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க அந்த ஹவுஸ்லேருந்து டியூஸ்டே அன்னைக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது ஸ்பீக்கர் ஜேசிடி பிரபாகர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு. அந்த சிஎம் விஜய் வந்து இந்த இது பண்ணாங்களே ரிமார்க்ஸ் அங்கே டாஸ்மாக் பற்றி வந்து சொல்லியிருந்தார்ல, அதை பற்றி வந்து பேசுகிறதுக்கு வந்து அவர் வந்து பர்மிஷன் கொடுக்கல. அதனால் வந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த டிஎம்கே கவர்மெண்ட் ரெஜிமில் இருக்கும்போது என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கறனால வாக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நியூஸ் வந்திருக்கு. அப்போசிஷன் பார்ட்டி லீடர் உதயநிதி சேலஞ்ச் பண்ணியிருக்காரு சிஎம் விஜயை. அதாவது ரிவீல் பண்ணுங்கள், ஃபேக்டை ஐடென்டிஃபை பண்ணுங்கள் பார்ட்டியை அப்படிங்கிற மாதிரி வந்து அலிஜெட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபண்டு வந்து ரிசீவ் பண்ணதுக்கு அதை வந்து காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் பார்ட்டி வந்து ப்ரிப்பேராக தான் இருந்தது எந்த ஒரு லீகல் ஸ்க்ரூட்டனியும் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இஷ்யூ வந்து டிஸ்ரப்ட் ஆகிருக்கு ப்ரொசீடிங்ஸ், அதாவது க்ளோஸ் டு ஒரு 15 நிமிஷம் வந்து டிஸ்ரப்ட் ஆகிருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிபேட்டில் ரிப்ளை பண்ணுறதுக்கு சொல்லும்போது கவர்னர்ஸ் அந்த அட்ரஸில் சிஎம் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மணி வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற நேமில் வந்து டெலிவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ப்ரீவியஸ் அந்த கவர்மெண்ட்டுடைய அந்த இதில் வந்து இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து டென்யூரில் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ஷூர் பண்ணுறது அந்த மாதிரி ரெவின்யூஸ் எல்லாம் வந்து பணமெல்லாம் அரசு கணக்கில் வந்து வைக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். இதை வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ரிமார்க்கை வந்து இந்த அப்போசிஷன் பார்ட்டி லீடர் உதயநிதி அவர் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. ஸ்பீக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து உதயநிதி அவர்கிட்ட வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது சிஎம் விஜய் வந்து இது பேசி முடித்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பீச்சை உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் நாங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. லீடர் ஆஃப் ஹவுஸ் கேஏ செங்கோட்டையன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்போசிஷன் பார்ட்டி வந்து கோஆப்ரேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பிடபிள்யூடி மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா அப்போசிஷன் பார்ட்டியை வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காரு, இக்னோர் பண்ணுறாங்க இந்த கன்வென்ஷன்ஸை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து இன்சிஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி செஷன் அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போசிஷன் ஹேண்டு ரிப்பீட்டடாக வந்து டிமாண்ட் பண்ணிகிட்ருக்காங்க சிஎம் வந்து பேசணும் அப்படிங்கிறத. அப்போ வந்து அஜிடேட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அது வந்து அவங்க சொல்கிறத வந்து சிஎம் அவர் பேசுகிறத வந்து கேட்குறதுக்கு விரும்பலை அவங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 10 மினிட்ஸுக்கு வந்து ஸ்பீக்கர் அலோவ் பண்ணியிருக்காரு உதயநிதி அவரை வந்து பேசுகிறதுக்கு. இதில் வந்து என்னென்னா அவர் டிமாண்ட் பண்ணியிருக்காரு விஜய் அந்த நேம் வந்து பார்ட்டி என்னங்கிறது எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க பார்ட்டி ஃபண்டுங்கிறது அது வந்து சொல்லணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. விஜய் பேசும்போதே வந்து அந்த டியூரிங் அந்த ஸ்பீச் போயிட்டுருக்கும்போதே வந்து டிஎம்கே எம்எல்ஏஸும் வாக் அவுட் பண்ணிட்டாங்க இதனால் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபார்மர் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் டிஆர்பி ராஜா அப்படிங்கிறவர் டியூஸ்டே அன்னைக்கு டிஸ்மிஸ், அதாவது மறுத்திருக்காரு. இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கீர்த்தனா அலிகேஷன் வச்சுருந்தாங்கல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒர்த்து 3 lakh crore வந்து தமிழ்நாட்டை விட்டு இதாகிருக்கு ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் அப்படின்னு லாஸ் ஆகிருக்கு அதனால் அப்படிங்கிறத அதை அப்படியே மறுத்திருக்காரு அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பிளாட்டன்ட் லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து அப்பட்டமான பொய் அப்படிங்கிறத வந்து எக்ஸில் சொல்லியிருக்காங்க. கீர்த்தனா அந்த ரிமார்க் வந்து டிவிகே கவர்மெண்ட்டுடைய அந்த லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத வந்து அவரும் வந்து இவங்க சொன்னதுக்கு கவுண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டிஎம்கேவோட இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் வந்து ப்ரீவியஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. டிவிகே அவங்க கீர்த்தனா அவங்க சொன்னது வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த ராஜா அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் வந்து இது சைல்டிஷ் இந்த இது வந்து பண்ணது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. கம்ப்ளீட் லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் டிவிகே கவர்மெண்ட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க அட்டன் பண்ணுறாங்க அவங்களுடைய ஷார்ட் கம்மிங்ஸ் அந்த ப்ளேம் பண்ணுறது ப்ரீவியஸ் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ப்ளேம் பண்ணுறத வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை டேமேஜ் பண்ணுறாங்க தமிழ்நாடோட ரெப்யூட்டேஷனை அமாங் இன்வெஸ்டர்ஸ் நடுவில் வந்து அந்த பேர் வந்து அது டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு ராஜா.
என்ன சொல்லியிருக்குன்னா செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் அந்த சிஸ்டமேட்டிக்காக டைவர்ட் ஆனதை வந்து தமிழ்நாட்டிலேருந்து பிஜேபி கவர்மெண்ட்டை வந்து சென்டரில் இருந்து பண்ணதுனால அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்த கட்சியை வந்து இவர் ப்ளேம் பண்ணி சொல்கிறாரு. டிஎம்கேனால இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. விஜய் வந்து அந்த ஸ்பீச் எல்லாம் அந்த அசம்பிளியில் முடிஞ்சதுக்கப்புறம் டியூஸ்டே அன்னைக்கு ஃபார்மர் சிஎம் எம்கே ஸ்டாலினுடைய அந்த ஹேண்ட் அந்த கெஸ்டர் இருக்குல்ல அதை வந்து அதான் சைகையை வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வந்து அந்த கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சீட் ஷேர்ஸ் எல்லாம் வந்து அந்த டாக்ஸ் எல்லாம் முடிஞ்சதில் காங்கிரஸோடது அந்த மார்ச்சில் அதை பற்றி பேசினதுக்கப்புறம் இது நடந்திருக்கு, இது வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பேச்சும் வந்திருக்கு. விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து இந்த கெஸ்ட்டை வந்து இந்த அப்போசிஷன் அந்த பார்ட்டிஸ் அவங்க முன்னாடி செய்யணும் இந்த மாதிரி அவருடைய ஸ்பீச்சுக்கு அப்புறம்னு சொன்னார். பட் அவங்க வாக் அவுட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அந்த பர்மிஷன் இவர் ஸ்பீக்கருடைய அந்த ஜேசிடி பிரபாகருடைய பர்மிஷனோட வந்து சிஎம் விஜய் அதை வந்து கெஸ்டராக ரிப்பீட் பண்ணார். அவர் ட்ரிகர் பண்ணியிருக்கு, அது வந்து கிரிட்டிசிசம் ஆகிருக்கு அந்த டிஎம்கேக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த டெக்கோரம் ஆஃப் தி அசம்பிளியை வந்து கீழே கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அசம்பிளியில் பண்ணது வாக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேச்செல்லாம் நடந்தது. அந்த டைமில் லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டியூஸ்டே அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் விஜய் பற்றி அந்த அசம்பிளி வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஆக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய அலிகேஷனை வச்சுருக்காரு. வெளியில் அந்த அசம்பிளிக்கு வெளியில் வந்து அவர் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎம் வந்து அந்த ஸ்கிரிப்டட் அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. அதான் இன்ஸ்டெட் ஆஃப் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு பதிலாக அப்போசிஷனுடைய கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சிஎம் வந்து ஹவுஸுக்கு வரும்போதே ஸ்கிரிப்டோடு வந்தார். அப்புறம் வந்து அதாவது டெலிவர் பண்ணியிருக்க மெமரைஸ் இந்த டைலாக்ஸை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு ஆக்டர் மாதிரி அங்கே பிஹேவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. சிஎம் வந்து யாரும் இன்ட்ரட் பண்ணுறத அந்த டைமில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி விரும்பலை இன்ட்ரட் பண்ணுறத அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதை தான் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர். அசம்பிளி வந்து சினிமா தியேட்டர் மாதிரி சம்டைம்ஸ் ஆகிடுது. மெம்பர்ஸ் எல்லாம் வந்து விசில்லாம் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. இந்த உதயநிதி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து டான்ஸ் கூட வந்து சம்டைம்ஸ் வந்து சீக்கிரமே ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து எங்கேயுமே வந்து எந்த ஹவுஸ்லேயும் பார்த்ததில்லை நாங்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. உதயநிதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்போசிஷன் மெம்பர்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து அதாவது பொறுமையாக சிஎம் விஜயோட ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் அந்த ப்ரொட்டஸ்ட் அந்த சிஎம் அவர் வந்து சொன்னார்ல, அது வந்து பேஸ்லெஸ் அந்த அலிகேஷன்ஸு. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க எழுந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வாக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஃபார்மர் டெப்யூட்டி சிஎம் வந்து பர்மிஷனும் வந்து கேட்டிருக்காரு அந்த ஆர்டரை வந்து இதை பற்றி கேட்குறதுக்கு. அந்த பணம் அந்த இதை பற்றி கேட்குறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டப்போ எங்களுக்கு வந்து அதை இன்ட்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வந்து கிடைக்கல அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. சண்டே அன்றைக்குமே வந்து அவர் எந்த ஒரு ஆன்சரும் பண்ணல. டியூஸ்டே அன்றைக்கி வந்தப்போ ஸ்கிரிப்டோடு வந்தார். அதுக்கு வந்து ஒரு சிங்கிள் கொஸ்டினுக்கு கூட ஆன்சரை பண்ணல அப்போசிஷன் இதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவர் வந்து பேசிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா, பிகினிங் டு எண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டு வந்து இங்கே பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பெரிய அலிகேஷனை வச்சுருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பீப்புள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, சிஎம் ரெஸ்பாண்ட் பண்ணணும், கொஸ்டின் வந்து ஏதாவது இந்த கவர்னன்ஸ் பற்றி கேட்குறதுக்கு அதை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து அதுக்கு பதிலாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎம்கே வந்து எவ்ரி இஷ்யூலையும் வந்து அவங்க ப்ளேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. சிஎம் விஜயோட ஸ்பீச் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, அவர் ஜென்ரேட்டிங் சோஷியல் மீடியா கண்டென்ட் அதை தான் எய்ம் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது பப்ளிக் இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணுறத விட அதுதான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். அப்போசிஷன் லீடர் உதயநிதி அவர் என்ன சொல்லியிருக்காரு, கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு. சிஎம் வந்து அந்த கிளியர் ஆன்சர்ஸ் வந்து ஆன் இஷ்யூஸ் ஆஃப் அந்த நான் முதல்வன் ஸ்கீமு, பவர் கட்ஸு, ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டு, லா அண்ட் ஆர்டர் கன்சர்ன்ஸ் அண்ட் இந்த டிஃபெக்ஷன் இன்வால்விங் அந்த ஏஐடிஎம்கே எம்எல்ஏஸ் இதை பற்றிலாம் வந்து ஆன்சர் அவர் ஒன்றும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு.
வந்து ஃபார்மர் டிஎம்கே சிஎம் வந்து ஃபார்மர் சிஎம் இந்த எம்கே ஸ்டாலின் அந்த சைகை செஞ்சதை வந்து இது ரிப்பீட் பண்ணி காமிச்சது பெரிய பேசும் பொருள் ஆயிருக்கு. இதில் இவ்வளோ நிகழ்வுகள் நடந்திருக்குங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.